சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பான் கார்டு அட்டை வைத்திருக்க அனைவருக்குமே 2 திடீர் அறிவிப்புகள் இப்போ வெளியாயிருக்கு. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பான் கார்டு அப்படின்றது ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து வங்கி கணக்குகள் தொடங்குறதுக்கு, இன்கம் டேக்ஸ் வருமான வரிக்கு எல்லாத்துக்குமே இந்த பான் அட்டை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நிலையில இப்ப இருக்க டிஜிட்டல் காலத்துல தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கோ வேகமா, அதை விட தீமைகளும் வேகமா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. சமீப காலமாகவே நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஆன்லைன் மோசடிகள் அப்படின்றது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. முக்கியமா பேன் கார்டு, ஆதார் அட்டையை குறிவைத்தியே கயவர்கள் நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் பேன் அட்டை, பேன் கார்டுல இருக்கக்கூடிய டீடைல்ஸை யூஸ் பண்ணி கடன் வாங்குறது போன்ற செயலில் ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் என்ன அதிர்ச்சி அப்படின்னா, பேன் அட்டை உரிமையாளர் யாரோ அவருக்கே அந்த கடன் வாங்கியது தெரியாமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் நிறைய நடைபெற்று வந்துட்டு இருக்கு நம்ம தமிழகத்தில். ஸோ இதை தடுக்கிறதுக்காக இப்போ ஒரு முக்கியமான சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் பின்பற்றது மூலமாக இந்த மாதிரியான மோசடிகளில் இருந்து சிக்காமல் தப்பிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு டீட்டெயில்ஸை நிறைய ஆப்ஸில் போயிட்டு, நிறைய ஆப்ஸாக இருக்கட்டும், வெப்சைட்ஸாக இருக்கட்டும், நிறைய இணையதளங்களில் போயிட்டு பகிர்வதை, ஷேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு டீட்டெயில்ஸை யாருக்குமே முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணாமல் இருக்கிறது பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலுமே உடனே அந்த பேன் கார்டை வாங்கிட்டு வந்துடுறது ரொம்பவே நல்லது. கிரெடிட் ரிப்போர்ட்டை அப்பப்போ செக் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஏதாச்சும் கடன் எடுக்கப்பட்டிருக்கா, இல்லைனா அந்த கடனை நீங்கள் தான் எடுத்தீங்களா அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணி பாருங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று சந்தேகப்படுற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் உடனே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இது இலவசமாகவே உங்களுக்கு வழங்குறாங்க. சிபில் அல்லது எக்ஸ்பிரைன் இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி நீங்கள் கிரெடிட் ரிப்போர்ட்டை இலவசமாகவே ஆண்டு தோறுமே பெற முடியும். ஸோ அதை பயன்படுத்தி உங்களோட கணக்குகளை அப்பப்போ ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கடன் அறிக்கையில் ஏதாச்சும் தவறான கணக்கு எண்கள் இல்லைனா விண்ணப்பிக்காத கடன்கள் இருந்துச்சுன்னா மோசடி நடைபெற்று இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால யார் கடன் வழங்கி இருக்காங்களோ அந்த நிறுவனத்துக்கும் வங்கிக்கும், இதை தொடர்ந்து சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கும் உங்களோட புகாரை தெரிவிக்கணும். உங்களோட பேன் கார்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அந்த பேன் கார்டை ரீபிரிண்ட் கார்டு அப்ளை பண்ணி உடனே பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த சில மாதங்களுக்கு உங்களோட கிரெடிட் கார்டு ரிப்போர்ட்டை செக் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பேன் கார்டுடன் இணைக்கப்பட்ட அனைத்து கணக்குகளுக்குமே ஒரு வலுவான பாஸ்வேர்டை பயன்படுத்தி யூஸ் பண்ணுங்க. எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் ஏதாச்சும் வருது அப்படின்னா அதை நோட் பண்ணுங்க. டிக்ளைன் பண்ணிடாதீங்க. ஓடிபி யாருக்குமே ஷேர் பண்ணாதுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவை அனைத்தையும் நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரியான ஸ்கேம்ல இருந்து உங்களால் தப்பிக்க முடியும். அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில நபர்கள் 2 பேன் கார்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள ஒரு பேன் கார்டை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்துருங்க. இல்லைனா ஆன்லைன் மூலமாகவே அதை கேன்சல் பண்ணிவிடுங்க, டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. இந்த வருஷத்துக்குள்ளார பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபா அபராதம் விதிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட பேன் கார்டும் டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பேன் கார்டு அப்படின்ற ஒரு முறை வந்துருச்சு, பேன் 2.0 அப்படின்றது. ஸோ அது மூலமாக ஆன்லைன் மூலமாகவே எல்லாமே ஈஸியாக கண்டறிஞ்சிக்க முடியும். யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க ஒரு பேன் கார்டை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இந்த 2 அறிவிப்பையும் தான் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.